இவரு ஐயா உதயகுமார் பிள்ளை 3 தடவை இந்த உள்நாட்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சாரா நசீம் தான அடிச்சு சொல்றாங்க. මේ පුපුරන දෛවයේ එකතු කළේ සාරා බෝම්බකරුවන් තෝරගත්තේ සාරා බෝම්බ පුපුරවන ස්ථාන තීරණය කළේ සාරා ඒකට අවශ්‍ය යටිතල පහසුකම් අරමුදල් සියල්ල සපයගත්තේ සාරා. வெனிசுலாக்கு ரஷ்யாட கப்பல் போகுதாம். அமெரிக்கா பார்த்துட்டு இருக்கிறாங்க கடல்ல. நம்ம அமெரிக்காக்குறாங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. முன்னுக்கு 2 நேவியர பெரிய ஷிப், பின்னுக்கு 2 ஷிப். எங்களை தாண்டி அடிச்சு பாரு, நீ பாரு. அப்படி வந்தால் அடிதான். அமெரிக்கா ஒருவேளை ஈரான் மீது தரைவழி தாக்குதலை தொடங்கினால் அதற்கு பதிலடியாக பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் UAE கடற்கரை பகுதிகளை ஈரான் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் என தேரான் டைம்ஸ் இதழ் கடும் எச்சரிக்கை விடுத்து செய்தி வெளியிட்டிருக்கு. ட்ரம்போட சேர்ந்து உங்க முழு பேருக்கும் எல்லாம் முடிய போகும். ஹர்முஸ் நீரினை வந்து சும்மா கிடந்தது, சிவனேண்டு இருந்தது, அதுல கொண்டு போய் காசு உழைக்க வச்சாங்க. எனக்குண்டா விலங்குல சண்டை என்ன டிசைன் விலங்கு எந்த டிசைன்ல போய் முடியுங்கிறதும் தெரியாம இருக்கு. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம். இல்ல எனக்கு தடங்கள் வந்து நீங்க உங்களை நான் காலையில இருந்து தேடினது. சரியா, நீங்க சொன்னீங்க நான் ஒரு அலுவலா போறேன்னு. சரி, நீங்க போன அலுவல ஏதாவது நல்லது நடக்கும்னு நான் உங்கள்கிட்ட கதை போட்டு இருக்கேன். பிறகு பார்த்தா இதை நீங்க அங்க போனதை விட என்னட்ட இன்டர்வியூ எடுத்திருக்கலாம் தானே. அரிசி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம் அந்த மாதிரி. இல்ல நீங்க என்னட்ட கேட்டிருந்தா டெல்சான் நான் உங்களுக்கு வடிவா சொல்லிடுவீங்க. சரி, இல்ல பல கணக்க முகங்களை கண்ட நான் இந்த வீடியோல. நீங்க ஒன் த ஸ்பாட்ல இருந்த நீங்க உங்களை கண்ட யாரும் கோவப்பட்டாங்களோ தெரியாது. ஏய் டெல்சான், நம்மள நீதானே கழுவி ஊத்துறது கேட்டாங்களோ தெரியாது. நடந்ததா 2-3 அப்படி நடக்கல. இருந்தாலும் தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க தானே, தெரிஞ்ச ஊடகங்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்ப நம்ம செய்யற நிகழ்ச்சி எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நான் நீங்க செய்யறது நான் தனியா செய்யறதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவனை வச்சு சும்மா குழப்பறதுக்கு இவன் தான் ஆள், இவனை முடிஞ்ச அப்படின்னு சும்மா மக்களுக்கு சொல்றானுடா. எனக்கு இது ஆனா இப்படிதான் இந்த நிகழ்வுக்கு விருந்தினர்களா யாரு வாரதுங்கிறது யாருக்குமே தெரியாது. உதயகமன்பில எந்த ஒரு இடத்துலயும் சொல்லல இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இவங்க வாராங்கன்னு. எல்லாம் நார்மலா ஒரு புத்தக வெளியிட்டவில பெருசா மீடியா ஜெர்னலிஸ்ட் கூட யாருமே இருக்கல. ஒரு 4-5 பேர் தான். அப்பயும் பாருங்க, ஏன்னா தெரியும் நார்மலா நடக்க போகுதுன்னு. பார்த்தா தான் ட்விஸ்ட். இங்க யாரு வாரது? கோட்டாபய ராஜபக்ச வாராரு, ஜனாதிபதி முன்னாள் மைத்திரிபால சிறிசேனா வாராரு, மஹிந்த ராஜபக்ச வாராரு, இவங்கள வந்து முடிச்சன வாராரு, சஜித் பிரேமதாச பக்கத்திலே அப்படி பக்கத்திலே உட்காந்து. ஐயோ கடவுளே, மஹிந்த ராஜபக்ச நேற்று அவங்களோட இருந்து யாரும் சொன்னாங்களே நாங்க தைரியமானாக்கள் இந்த களவு செய்தாக்கள் குற்றம் செய்தாக்களோட சேர மாட்டேன். இன்னைக்கு எல்லாம் ஒன்னாதான் உட்காந்து. இப்ப இதுல நகைச்சுவையான சீனா, மைத்திரிபால சிறிசேனா அண்மையில சொன்னாரு சிஐடிக்கு போயிட்டு வந்து, எனக்கு யாருன்னு தெரியும், நான் சொன்னாலும் நீங்க அவரை பிடிக்க மாட்டீங்க, பிரச்சனை ஆகிரும்னு சொன்னாரு. இன்னைக்கு சொன்ன மனுஷன் வந்து உதயகமன் பிள்ளை யாரும் சொல்ற போறன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு புத்தகத்தை. ஓ இல்ல, நான் நினைச்சிருந்தேன் வேறையே, இவர் யாரே வேறையே சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிக்கிறாப்புல. எல்லாம் கேட்கறீங்க, இவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சு வச்சு கொச்சிக்கா புகை போட்டு இங்குவாரி பண்ணா உடனே உண்மை வரும். அதுதான் இப்ப இதுல இப்ப எல்லாமே பரபரப்பு, எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க. ஓ யாரா இருக்கும்னு. இவரு ஐயா உதயகுமார் பிள்ளை 3 தடவை இந்த உள்நாட்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சாரா நசீம் தான அடிச்சு சொல்றாங்க. මේ පුපුරන ද්‍රව්‍ය එකතු කළේ සාරා බෝම්බකරුවන් තෝරගත්තේ සාරා බෝම්බ පුපුරවන ස්ථාන තීරණය කළේ සාරා ඒකට අවශ්‍ය යටිතල පහසුකම් අරමුදල් සියල්ල සපයගත්තේ සාරா. இன்வெஸ்டிகேஷன் டீம் அக்யூஸ் பண்ணிருக்குது. என்ன தப்பு நான் நினைக்கிறேன். இப்ப இவர் சொல்லிட்டாரு தானே, அப்ப இனி விசாரணைகள் தேவையில்லையா? நீதிமன்ற நடவடிக்கைகள் அப்படி நிப்பாட்டு பேசாத விருப்பமா? சாரா நசீம் தான் பிரதான சுத்தரவாதினா, ரைட். சாரா நசீம் செத்து போயிட்டான், ரைட். முடிஞ்சு போச்சா இந்த காசு? அவ்வளவுதானா? இருந்த 257 பேருக்கு நீதி இல்லையா, ஒண்ணும் இல்லையா அப்படின்னு கேட்க தோணுது, ரைட். அப்ப இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா,
ராஜபக்சக்களும் இதுக்கு சம்பந்தம் இல்ல. அது வந்து பிளான் பண்ணப்பட்டிருக்கு. யாரு பிளான் பண்ணிருக்கிறது? ரவி செனவிரத்னமும் ஷானி அபேசேகரவுமா. சுரேஷ் தலைவரை வலையில சிக்க வச்சது அவங்க 2 பேருமா. அவங்க 2 இல்ல பேரும் குறிப்பிட்ட ஏஎன்ஜே அல்விஸ் ரிப்போர்ட்டை வந்து இவங்க ஒளிச்சு வச்சிருந்தாங்களாம். இவர் என்ன செஞ்சாரா, இந்த ஆட்சி மாற்றம் இடம்பெற்ற உடனே அந்த 2 ரிப்போர்ட் எடுத்து பார்த்ததுல ஒரு 30,000 பேப்பர் வாசிச்சிருக்காருண்ணா உதயகமன் பிள்ளை. ஒரு 30,000 பேப்பர் வாசி இரவு பால வாசி ஒரு முடிவுக்கு வாராரா. ராய்ட், இதை நான் எடுத்து நான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்றேன். என்னோட இன்வெஸ்டிகேஷன்ல முடிவு சாரா நசீம் தான் இதோட பிரதான சூத்திரதாரி. போங்க, முடிஞ்சு போச்சு. ஆகவே மார்ச் 31 இருந்த எதிர்பார்ப்பு இப்படி ஒரு புஷ்வானமா போயிருக்கு. அவ்வளவுதான் சொல்றதுக்கு இருக்கு. அப்ப டில்சான் ஓடா இன்னைக்கு எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது, உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்திருக்கும். நல்லாட்சி கால பகுதியில இவங்க எஸ்எல்பிபி உருவாக்கக்குள்ள இப்படித்தான் மெல்ல மெல்ல நடப்பழகினவங்க. நடப்பழகி எஸ்எல்பிபி ஒண்ட பெரிய பூமர் ஆக்கி விட்டவங்க. இப்ப வந்து அனுரகுமார் திசாநாயக்க எல்லாத்துக்கும் சிரிச்சு கொண்டு இவங்களை நோமலா நினைச்சாருண்டால் அங்கதான் அனுர விடுற பெரிய தவறு. இவங்க லேசுப்பட்டாக்கள் இல்ல. இவங்களை பற்றி சுருக்கமா சொல்ல போனால் இவங்க பல களம் கண்டவங்க, பல ஆழம் பார்த்தவங்க. இவங்க அதிகாரம் இல்லாம இருக்க மாட்டாங்க. இதுக்கு பின்னுக்கு நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு முக்கியமான நாடு இவங்களை இயக்குது. உதயகம்மன் பிள்ளை 5% செலவழிச்சு மற்றாக்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாதவர். இப்படி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு அவரால் செய்யல. இதுக்கு பின்னுக்கு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டுற ஃபண்டிங்லாம் இது செய்தது அந்த நாடு தான். இந்த புத்தகம் வெளியிட்டது அந்த நாடு தான். இந்த அவ்வளவு பேரை ஏற்பாடு செய்தது அந்த நாடு தான் இவங்களை கொண்டு வந்தது. ஏனென்றால் இலங்கையில ஒரு சுமூகமான ஆட்சி வாரதான் அந்த நாடு விரும்பாது. இலங்கையில ஸ்டேபிலிட்டி வாரதை விரும்பாது. இப்ப இருக்கிற அந்த குழப்பமான பெட்ரோல் பிரச்சனை, மின்சார பிரச்சனை எல்லாம் வச்சு அந்த நாடு இதை கையாள வலிக்கிறது. அனுரகுமார மோட்டை பார்த்துட்டு அப்பையரட்டை மகையரட்டை என்று இருப்பாராக இருந்தால் அனுரகுமார் திசாநாயக்க இதுல பின்புளைவுல மிச்சம் விரைவா சந்திப்பார். இந்த வீடியோ இப்ப இன்றைக்கு நான் கதைக்கிற வீடியோ ஃபுட்டேஜ நீங்க புற வைக்க வேண்டி வரும். கட்டாயம் உண்மைதானா. அதோட இன்னொரு இப்ப நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு விஷயம் டிக்கா வச்சது. உதயகம்மன் பிள்ளை அப்படி பேசிக்கிட்டு வந்து ஒரு இடத்துல முடிக்கிறார். என்னன்னு சொன்னா, சாரானுடைய வழிகாட்டலில் உருவான இன்னும் 300 நடமாடும் குண்டுகள் தற்கொலைத்தாரிகள் இலங்கையில அங்கங்க சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களை கண்டுபிடிக்காட்டி தேசிய பாதுகாப்புக்கு ஒரு பாரிய அச்சுறுத்தல் மீண்டும் நிலவும். நான் இன்னைக்கு சொல்றேன்னா இல்லையான்னு பாருங்க. அது சம்பந்தமா புத்தகத்தில் எழுதியிருக்கேன். அந்த 300 பேரை யாரும் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இலங்கையில் இன்னும் பல இடங்களில் இருக்க மதரசாக்கள், முஸ்லிம் பாடத்தை கற்பிக்கின்ற மதரசாக்களில் வகப்பாதம் கற்பிக்கப்படுகிறது. அதை நாங்கள் கண்டுபிடித்து இல்லாதொழிக்க வேண்டும் அப்படின்னு உதயகம்மன் பிள்ளை வாயில சொல்லப்பட்டிருக்கு. இது இல்ல, ஏதோ ஒரு கவிச்சு போடுறானுங்க. ஏன்னா இன்னைக்கு அங்க ஞானசார தேரர் வந்திருந்தாரு, அமைதியா பின்னுக்கு அப்படி இருந்தாப்புல. ரைட். அதனால இதுல பாத்தீங்களா ஒரு விடயத்தை, அந்த இதுல நேற்று முதல்ல பின்னூட்டத்துல எழுதியிருந்தவங்க ஏழுமண்டா முஸ்லீம்கள் வன்முறை சம்பந்தம் முஸ்லீம்கள் பிளவிட்ட இதுல பாருங்க. அவர் வந்து அந்த முஸ்லீம் மக்களை திரும்பவும் ஒரு என்ன சொல்ற ஒரு பயங்கரவாதிகள் போன்ற, எப்படி தமிழ் மக்கள் ஒரு பயங்கரவாதிகள் என்று பிராண்ட் பண்ணப்பட்டாங்களோ இப்ப அவங்களுக்கு அந்த முஸ்லீம் மக்கள் இயல்பா பழகுறது விருப்பம் இல்லை. முஸ்லீம் மக்களை பயங்கரவாதி ஆக்கணும்னா அந்த என்ன சொல்ற அந்த கம்பன்பில குரூப் அந்த அதுல அந்த அண்டைக்கு அந்த மேடையில அந்த அத்தனை பேர் நோக்கம். இந்த முஸ்லீம் மக்கள் இப்ப இலங்கையில பாத்தீங்கன்னா முஸ்லீம் சிங்களம் தமிழ்ன்றது வந்து ஒரு சாதாரணமா எல்லாரும் பழகிக்கணும். அந்த இனவாதம்ன்றது இன்றைக்கு வந்து யாரும் பேசினாலும் பெரிய அளவுல ஈடுபடுது இல்லை. நீங்க பாருங்க அந்த 300 பேர் நடமாடுறாங்கன்றது இன்னும் ஒரு சில குண்டு வெடிப்புகள் அப்ப நடக்க போகுது. இந்த கமெண்ட்ல சொன்னது பிளானிங் தான். இது வந்து எதுக்கும் ஒரு பிளானிங் தான். இதா இப்ப நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நளின் ராஜேஷ் அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கின்ற ஊடக சந்திப்புல இது சம்பந்தமா பேசப்பட்டுச்சு. அப்படின்னா ஒரு ஊடகவியலாளர் கேட்கிறாரு, இந்த புத்தகத்துல இத்தனாவது பக்கத்துல சாரா நசீம் தான் இதன் பிரதான சூத்திரதாரி சொல்லப்படுது, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அப்ப நளின் ராஜேஷ் சொல்லுறாரு, ரைட், இப்படித்தான் ஒவ்வொரு விசாரணைகள் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆழமா நடக்கும் போது ஒரு சிலர் குழப்பம் அடையத்தான் செய்வாங்க. அது நேச்சுரலான விஷயம். ஏன்னா சம்பந்தப்பட்டவங்க குழப்பம் அடையத்தான் செய்வாங்க. இனி அது சம்பந்தமா சிஐடி விசாரிக்கும், புத்தகத்துல என்னென்ன விஷயம் இருக்குன்னு பார்த்துட்டு சிஐடி விசாரிக்கும்னு நீ சொல்லிட்டாரு. இல்ல இன்னும் ஒன்று இருக்குது. இப்ப இதை தொடர்ந்து இன்னும் ஒரு முக்கிய அரசியல் பிரமுகர் கைது செய்யப்பட போறார். 3வது சுரேஷாலே கைது செய்யப்பட்டுட்டார். அதாவது அவர் அக்யூஸ்டா மாறிட்டார். இப்ப 4வது ஒரு ஆள் கைது செய்யப்பட போறார். அவர் வந்து ஒரு மிக பெரும் அரச தலைவர். உடனே இவர் என்ன சொல்லுவார், எந்த புத்தக வெளியீட்டுக்கு வந்தாலும் அவரை கைது செய்துன்னு சொல்லுவார். அவர் ஒரு நிகழ்வுக்கும் கலந்து கொள்ளாதவர். மக்களை நீங்களே புரிஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கு அவர் வந்தவர் ஏன் வந்தவர் என்றால், சிங்கக்குட்டி இன்றைக்கு விரல் என்றால் அவர் கைது செய்யப்பட்ட நியாயமாரி. இப்ப என்ன சொல்லுவாங்க,
இந்த புத்தக வெளியீட்டுக்கு போய் உண்மையை சொன்னதால அவர் கைது செய்யப்பட்டார் என்ற கருத்து இன்னும் ஓரிரு வாரங்களில் வெளிவரலாம். சிலவளை உயிர்த்த முன்னரும் பெறலாம், பின்னரும் பெறலாம். இது உங்களுக்கான தகவல். மற்றது நேற்று மோரால் சொல்லியிருந்தார், அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல முஸ்லீம்கள் நடத்தினவங்க முஸ்லீம்களுக்கு நீங்க வக்காலத்து வாங்குறீங்களே என்று பின்னூட்டத்தில் ஒரு ஆள் எழுதியிருந்தார். இதுல ஒரு விடயத்தை மிக தெளிவா சொல்றோம். அந்த தாக்குதல் இடம்பெற்ற உடனே அந்த தாக்குதலால முஸ்லீம் மக்கள் வெளியில வரையிலாம அவங்களோட இடங்களுக்குள்ளே முடங்கி இருந்த டைம்ல கார்டினல் மெல்கம் ரஞ்சித் அவங்களோட பள்ளிவாசலுக்கு போனவர். அவர் மீது கடுமையான விமர்சனங்களை நாங்களே இந்த தளத்துல முன்வைச்சிருக்கிறோம். ஆனால் அவர் அந்த பள்ளிவாசலுக்கு போய் கிட்டத்தட்ட அவர் ஒரு என்ன சொல்ற அந்த இடத்துல ஒரு பெருந்தன்மையை நடந்து கொண்டவர். ஈழத்தமிழர்கள் கொன்றொழிக்கக்குள்ள ராஜபக்சவுக்கு ஆசீர்வாதம் போட்டவர். ஆனா இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்கல் நடந்தோடனே முஸ்லீம் மக்கள் சார்பில் அவர் உண்மையில ஒரு நடுநிலையான ஒரு மத தலைவராக இருந்தவர். நீர்கொழும்புல இருந்த முஸ்லீம் மக்கள் அதிகமா வாழ்கின்ற பகுதிக்கு மீனவ சமூகத்தினர் சிங்களவர்கள் நிறைய பேர் களமிறங்கி அந்த கோபத்தை வெளிக்காட்ட முற்பட்ட போது அது ஒரு பெரிய கலவரமா தான் போய் முடிஞ்சிருக்கு. அதுக்கு அரசியல் தலைவர்கள் அங்க இருந்திருக்கு, நிச்சயமா இல்லாமல்ல. உடனே மெல்கம் ரஞ்சித் அவர்கள் பேராயர் அவர்கள் அந்த அறிவிப்பை விடுத்ததுடனே அங்க சுமூகமான நிலைமைக்கு மாறு. அதுக்கு பிறகு எத்தனையோ முஸ்லிம் தலைவர்கள் அதே போல மௌலைமார் இவரை நேர்ல சந்திச்சு போயிட்டு கையில முத்தம் கொடுத்த சம்பவங்களும் இருக்கு. இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். அவர் இப்ப முதல்ல ஒரு வரலாற்று தவறு செய்தவர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித். இதுல இருக்கிற என்ன சொல்ற தமிழ் பேசக்கூடிய ஆயர்கள் அல்லது அருட்தந்தையர்களுக்கு ஒருவேளை கோபம் இருக்கலாம், மனசாபம் இருக்கலாம். நாங்க சொல்றதில்ல, நாங்க உண்மையை பேசுறோம். நாங்க ஊடகவியலாளர் என்றால் எங்களுக்கு அத்தனை உரிமையும் இருக்குது கதைக்கிறதுக்கு. 2009ஆம் ஆண்டு அவர் வேடிக்கை பார்த்தவர், அவர் எதுவும் செய்யல. அவர் என்ன சொல்றார், கள்ளம்பொலி சொல்லியானவர் கொழும்புல. ஆனால் அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்கல் நடந்தோடனே உண்மையில் ஒரு மத தலைவரா நடுநிலைமையோட இருந்தவர். அந்த இடத்துல இதுல பாராட்டு, அதுல எங்களுக்கு வருத்தம், அவ்வளவுதான். விளங்குதாடி சார். அன்றைக்கு அவர் நினைச்சிருந்தா அந்த யுத்தத்தை நிறுத்துற வல்லம் அவரோட கையில இருந்தது. ஏனென்றால் அவர் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான மனுஷன். வத்திக்கான்ல இருந்து ஒரு கார்டினல் கருதினால்னு சொன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு டிப்ளமேட் தான் அவர். அந்த நிலையில அவர் இந்த இடத்துல அந்த செய்தார். அது ஒரு பெரிய விஷயம். அதனால இது மத ரீதியா நாங்க யாரையும் தாக்குறது கூடாது, ரைட்டா? இது சிலருடைய தேவைக்காக செய்யப்பட்டது. சாட்சிகள் நாங்க பாக்குறோம், அன்னன்னைக்கு நீதிமன்றத்துல நடக்கிற இந்த வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சாட்சி விசாரிக்கும் போது நாங்க பாக்குறோம் என்ன நடக்குதுங்கிறது. சோ இதுல பின்னணியில ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு, இல்ல அது விசாரணைகள்ல தெரிய வரும். ஆனால் இது ஒட்டுமொத்த ஒரு சமூகமும் செய்ததுன்னு யாரும் சொல்லக்கூடாது. இதை சொல்ல போயிட்டுத்தான் இன ரீதியான பல கலவரங்கள் நாட்டில் உருவானுச்சு, ரைட்? அதை மீண்டும் மீண்டும் நம்ம மக்கள் நாங்க செய்யக்கூடாது, அதை நாங்க நிப்பாட்டிக்குவோம், ரைட்? நாங்க எது சரி எது பிள்ளைங்கிறத சரியா சிந்திச்சு செயற்பட வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. நாங்கள் இந்த ஊடக பரப்புல இருந்து மக்களோட உரையாடும் போது ஒரு விடயத்தை தான் எதிர்பார்க்கிறது. நாங்கள் உங்களோட ஒரு உறவாத்தான் கதைக்கிறோம். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நாங்க பெரிய பாண்டித்தியம் முடிச்சவர்கள், எங்களுக்கு 3 மொழி தெரியும் அல்லது எங்களுக்கு சட்டம் தெரியும் கதைக்க. நாங்கள் உங்களில் ஒருவர், உங்களோட வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களோட என்ன சொல்ற அண்ணன் தம்பியா தான் இருக்கிறமே ஒழிய நாங்க வெளியாக்களா கதைக்கல. என்ன உங்களோட மனதுல ஏனென்றால் நீங்கள் பல பேர் போகும்போது டில்சானை சந்திக்கிறீங்க, என்னோட தொலைபேசி வாயில கதைக்கிறீங்க. நாங்க எதிர்பார்க்கிற அதுதான் எங்கட இந்த நிகழ்ச்சியில சிறப்பு. என்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதை உங்களின் சார்பில் உங்களின் 2 சகோதரர்கள் கதைக்கிறார்கள். மற்றபடி இது ஒன்றும் இல்லை. நேற்று இன்னும் ஒரு துயரமான சம்பவம் இடம்பெற்ற டில்சார் சொன்னால், பலஸ்தீனிய கைதிகளுக்கு மரண தண்டனை விதிக்கும் சட்டத்தை இஸ்ரேல் நாடாளுமன்றம் நிறைவேற்றியது. இஸ்ரேலிய அரசியல்வாதிகள் அதனை மது அருந்தி ஒரு பெரிய செலிப்ரேஷன் ஆச்சுதாங்க. மரண தண்டனை எல்லா மதங்களும் கிட்டத்தட்ட வெறுக்கிறது, அதனை அனுமதிக்கிறது இல்ல. நேற்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நேற்று சொல்லுறீங்க திருத்தந்தை பழைய ஏற்பாடுகளை பின்பற்றாதீர்கள் என்ற ஒரு கருத்தை சொன்னவர். நேற்று பாருங்க, அவர் கிட்டத்தட்ட திருத்தந்தைக்கு பழி வாங்குற செய்தியோ தெரியாது. இஸ்ரேல் அந்த தகவல் என்றதுல பல ராஜதந்திர கண்ணோட்டங்கள் இருக்கு, நமக்கு விளங்கல. 10,000 பலஸ்தீனிய கைதிகள் தூக்கிலிடப்படும் அபாயத்தில் இருக்கிறாங்க. 10,000 பேர் அபாயத்தில் இருக்காங்க பலஸ்தீன கைதிகள். 10,000 பேர் இஸ்ரேல் சிறை கைதிகளா இருக்கிறாங்க. அவங்க இந்த சட்டத்துக்கு பிறகு தூக்கிலிடப்படலாம்னு அஞ்சப்படுது. நேற்று முன்தினம் திருத்தந்தை அவர்களோட கருத்து பழைய ஏற்பாடை பின்பற்றாதீர்கள். எல்லாரும் கிட்டத்தட்ட 2 மங்கிய ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு அப்படித்தான் இருக்கு தனிப்பட்ட ரீதியில. ஆனா அந்த பழி வாங்குற மனையில பாருங்க, அத மது விருந்துல கொண்டாடுறாங்க. நான் சொல்லல, இந்த காணொலியை பார்க்கலாம். השר, על מה כל החגיגה? מוות למחבלים עבר היום, חוק מוות למחבלים, היסטוריה. בעזרת השם בקרוב, אחד להוציא להורג כל אלה שטבחו ורצחו ושרפו. לחיים, לחיי עם ישראל. ஆனா அதே மாதிரி தானே இன்னொரு செய்தியும் இருக்கு. மத்திய கிழக்கில் ஈரான் மீதான போர் நடவடிக்கைகளுக்காக ஆயுதங்களை ஏற்றிச் சென்ற அமெரிக்க ராணுவ விமானங்கள் தனது வான்பரப்பில் நுழையவும்
சிகோனெல்லா விமான தளத்தில் தரையிறங்கவும் இத்தாலிய அரசு அதிரடியாக அனுமதி மறுத்து இருக்கிறது. இத்தாலிய அரசும் அனுமதி மறுத்திருக்கிறது. தங்களுடைய ஏர் ஸ்பேஸ்ல எந்த விதமான எந்த விதமான போகக்கூடாது. இன்னொரு ஆள் இருக்கிறாரு ஸ்பெயின்ல. அவர் ஆரம்பத்துல இருந்து அவரு ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. ட்ரம்பே வந்துடாத அவ்வளவுதான். ஆனா இந்த இத்தாலியில சுயாதீனமான முடிவு, அதே போன்று ஜெர்மனும் ஒரு கடுமையான நிலப்பாடு எடுத்திருக்குது. ராணுவ விமானங்கள், அதாவது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய தலைவலி டீல்ஸ் இது. நேட்டோ இந்த போர்ல பங்கெடுக்க மாட்டேன். அந்த பிரச்சனை. நேட்டோ கூட்டணி ஏற்பட்ட விரிசலையும் ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்காவின் தனிச்சையான போக்கை ஐரோப்பிய நாடுகள் விரும்பவில்லை என்பதையும் வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறது. இந்த நாடுகள் எல்லாம் பின்வாங்குறத பார்த்தா, அவங்களுடைய ஏர் ஸ்பேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றத பார்த்தா அவங்க இதுல இருந்து பின்வாங்கி இருக்காங்க. நாங்க எல்லாம் வரலாப்பா, நீ உங்க சண்டைக்கு நாங்க வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த சண்டை யாரும் அனுமதிக்கல. அனுமதிக்கிறது டில்சான். எனக்கு ஒரு டவுட். ஒரு சமூக வலைத்தளங்கள்ல எல்லாம் ஒரு ஒரிஜினல் காணொலி பார்த்தேன்னா, அந்த ஒரு பௌத்த துறவிகள்கிட்ட முன்னாள் மஹிந்த ராஜபக்ச போய் ஏதோ கொடுக்குற மாதிரி அந்த டைம்ல ஒரு இயலாத ஒரு நிலையில நடந்து போறாரு. கஷ்டம் தான், கஷ்டம். இப்ப வயசு சரின்னு சொன்னது கொஞ்சம் வயசு ஆகிட்டாரு. அவர் அண்ணன் நல்லா இருக்கிறாரு டில்சான், சாமல் ராஜபக்ச. ஆமா ஆமா, அவர் இருக்காரு. சகோதரர் கோட்டாபே கூட நல்லா தான் இருக்காரு. இவரு கொஞ்சம் கஷ்டம். இப்ப 4-5 பேர் பிடிச்சு கொள்ளணும். இந்த விழா நடக்கும் போது இன்னைக்கு இன்னும் ஆரம்பிக்கவும் இல்லை, வந்து ஒரு 10 நிமிஷத்துல எழுந்து அவரை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. என்ன பார்த்தாங்க, ஐயோ என்னடா முடிஞ்சா நிகழ்ச்சி, ஒரு பாதிலே போறாருன்னு பார்த்தா போயிட்டு ஒரு 2 நிமிஷத்துல உள்ளுக்கு வாராரு. திரும்ப அவரை கூட்டிட்டு வராங்க. அப்ப அந்த மாதிரி நிலவரம் தான் இருக்கு. அவர் கொஞ்சம் கஷ்டம் இந்த காலகட்டங்கள். சரி, வயசு சரிதானா. ஒன்றுதான் திரும்பவும் சொல்றோம், நாங்க யாரையுமே மனநோகல்ல, நாங்க எல்லாரையும் மன்னிக்கிற மனநிலையில இருக்கிறோம், எல்லாருடைய அன்பாத்தான் இருக்கிறோம். 2009ஆம் ஆண்டு வாழ வேண்டும் என்ற ஆசையோட பிறந்த குழந்தைகளும் பலர் அப்பாவி உயிர்கள், அந்த கதறல் எத்தனை பேர் கைபிடிச்சாலும் நடக்க முடியல என்ற ஒரு சூழ்நிலை கண்ணெதிர தெரியுது. இது ஒரு கருத்து மட்டும் தான், வேற ஒன்றும் இல்லை, கருத்து உருவாக்கம் தான். முக்கியமே சொல்லணும். இப்ப துபாயில என்னோட சகோதரர் நிரோசன் அவர்கள் என்ன தொடர்பு கொண்டாரா, அண்ணா கொஞ்சத்துக்கு மொத்தம் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு அடி விழுந்திருக்கு, அட்டாக் ஒன்று நடந்துச்சு அப்படின்னு. ஜலேபி ஏதோ சரியா பேர் சொன்னாலும் சரியா வரல. அந்த இடத்துக்கு தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. துபாயில நடந்திருக்கு இன்னைக்கு தாக்குதல். அதே மாதிரி அங்க பொருளாதார நிலைமை என்னன்னு சொன்னா, இன்னைக்கு பெட்ரோல் விலை உயர்த்தப்பட்டிருக்கு. 4 டிராம்னு ஏதோ சொன்னார். 1 லிட்டர் முதல்ல 2 டிராம் இருந்துச்சு, அப்ப 4 டிராம் 5 டிராம் அப்படி உயர்த்திருக்காங்க. ஆமா, ஒரு தேங்காவினுடைய விலை 7 டிராம் அப்படின்னு சொன்னார். முதல்ல 2 டிராம் 3 டிராம் தான் 7 டிராம் ஆக்கிட்டாங்களாம். அப்ப பாத்துக்கங்க விலையை. இப்ப மாதத்துக்கான சாப்பாட்டு செலவு முதல்ல 200 டிராம் போனது இப்ப ஒரு மாசத்துக்கு 450 டிராமா ஆகியிருக்கான், உயர்ந்திருக்கான். பாத்துக்கங்க நிலைமை. துபாயில விலை உயர்வு சம்பந்தமா நாங்க சொல்லி ஊர்ல ஆடு மாடு ஒட்டகம் குதிரை வாங்கலாமா? சிரிப்பு தான் வருது இந்த கதை கேட்டா. ஒட்டகதான் நீ வாங்க வரும், நீ ஒட்டகதான் விற்பாங்க போல விலங்கு. இல்ல மத்திய கிழக்குல இருக்கிற ஷேக்மாருக்கெல்லாம் நம்ம ஒட்டகமும் மாடும் ஆடும் குதிரையில கொண்டு நிவாரணமா கொடுப்போம், மேய்ங்கடாப்பா நீ. இவங்க உதவ மாட்டா. இந்த ட்ரம்போட சேர்ந்து இவங்க முழு பேருக்கும் எல்லாம் முடிய போகுது. அவர் நேற்று ஒரு இது சொல்லி இருக்கிறா தெரியுமா உங்களுக்கு? என்ன? சண்டைய தொடங்க சொன்னீங்க, தொடங்கிட்டேன். காசு ஒன்றும் தரல, நீங்க சண்டை காசு அதை தாரீங்களா? யாரு போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்குன்னா அல்ஜசீரா போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கு, காசு கேட்கிறார் சண்டைக்கு. அப்போ சொல்லுங்க, நீங்க காசு தரலன்னா திரும்ப நான் உங்களுக்காக நின்று சண்டை பிடிக்க மாட்டேன். யுஏஇ தான் இதுல பெரிய மோசம். நீங்க அடிங்க காசு தாரன்னு இருக்கிற, அதனாலே தெரியாது இன்னைக்கு அடி ஒண்ணு விழுந்திருக்கு. மற்றது டெல்சன், இப்ப உங்களோட கதைச்சு கொண்டு இந்தியாவோட உதவி பொருட்களை பெற்று செல்றதுக்காக வர இருந்த ஈரான் விமானம் அமெரிக்கா நடத்திய வான் தாக்குதலில் பகுதி அளவில் சேதமடைந்துள்ள, அதாவது இந்தியா உதவி பொருட்கள் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்தியா மீது நாங்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தாலும் ஒரு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடென்ற வரையில இலங்கைக்கும் உதவி செய்து எல்லாருக்கும் உதவி செய்து அந்த உதவியை பெற்று செல்ல இந்த ஈரான் விமானம் சேதமடைஞ்சிருக்கு. உதவி பொருட்கள் மற்றும் மருத்துவ பொருட்கள் எடுத்து செல்ல திட்டமிடப்பட்ட இந்த விமானம் சேதமடைந்தது உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. இப்போதைக்கு ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களில் இந்த சேதம் ஏற்பட்டிருக்கு. ஈரான் மீது ஏவுகணை தாக்குதலை தீவிரப்படுத்திய நிலையில் ஈரானின் நிலைமைகள் மிக நெருக்கடியா இருக்குது. ஆனா வெனிசுலாவுக்கு கப்பல் போகுதாம், வெனிசுலாவுக்கு ரஷ்யாவோட கப்பல் போகுதாம். அமெரிக்கா பார்த்துட்டு இருக்குதான் கடல்ல. அமெரிக்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா போக்குள்ள 1க்கு 2 நேவியர பெரிய ஷிப், பின்னுக்கு 2 ஷிப்,
அதே நேரம் அவங்களோட ஒரு எந்நேரம் வந்து ஏர்கிராஃப்ட் ஒன்றும் வாட்ச் பண்ணி கொண்டு கடல்ல போய்க்கணும். எங்களை தாண்டி கனகுறீங்களா? இல்ல, எங்களை தாண்டி அடிச்சு பாரு, நீ பாரு கிட்ட அப்படிங்கிற மாதிரி. வந்தால் அடிதான். ரைட் ரைட் ரைட். ஹார்முஸ் நீரிணையிலையும் வந்து அவங்கள ஒரு புட்டின் சொல்லி இருக்கிறார். புட்டின்கிட்ட போன கிழமை ஒரு ஊடகவியலாளர் கேட்டிருக்கிறார், உக்ரைன் உங்கள் மீது தாக்குதல் நடத்துதாமே, நீங்கள் இது தொடர்பு எது தாக்குதல். இவருக்கெல்லாம் இப்ப தாக்குதல் நடத்துறது எனக்கு நேரம் இல்லை, நான் கொஞ்சம் பிசினஸ்ல பிஸியா இருக்கிறேன். பிசினஸ்ல busy. சரி. ஆனா நீங்க முதல்ல சொன்ன விஷயம் சம்பந்தமா ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. இஸ்ரேலிய நாடாளுமன்றம் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக நிறைவேற்றியுள்ள புதிய மரண தண்டனை சட்டம் சர்வதேச ரீதியாக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. அதை நாங்க சொல்லிட்டோம். இதனிடையே சட்டத்தின்படி இஸ்ரேலியர்களை கொலை செய்யும் பயங்கரவாத குற்றச்சாட்டுகளில் தண்டிக்கப்படும் பாலஸ்தீனியர்களுக்கு ராணுவ நீதிமன்றங்கள் மரண தண்டனை விதிக்க முடியும். ஆனால் அதே போன்ற குற்றங்களை செய்யும் இஸ்ரேலிய யூதர்களுக்கு இந்த தண்டனை பொருந்தாது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த பாரபட்சமான சட்டத்திற்கு ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இஸ்ரேலின் நீண்டகால ஆதரவு நாடான ஜெர்மனி ஆகியன தமது கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த சட்டத்து அமைப்புக்கு எதிராக. நினைக்கிறேன் திருத்தந்தை அவர்களும் இது தொடர்புல கடுமையான எதிர்வினை ஆற்றுவார்னு நான் நினைக்கிறேன். என்றால் அவர் இதுல கடும் எதிர்ப்பாக தேவையில்லாத ஒரு வேலை தான் இது. இது எதுக்கு ஏன் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு விளங்குது இல்ல. அமெரிக்கா பத்தி இப்ப ஒரு கதை இருக்கு. தெஹரான் டைம்ஸ் இன்னொரு செய்தி வெளியிட்டிருக்கு. என்ன சொன்னா, அமெரிக்கா ஒருவேளை ஈரான் மீது தரைவழி தாக்குதலை தொடங்கினால் அதற்கு பதிலடியாக பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் UAE கடற்கரை பகுதிகளை ஈரான் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் என தெஹரான் டைம்ஸ் இதழ் கடும் எச்சரிக்கை விடுத்து செய்தி வெளியிட்டிருக்கு. இந்த UAE ஐக்கிய அரபு அமீரகம் அதுல கடற்கரை பகுதியை ஈரான் கட்டுப்பாட்டுல கொண்டு வரும் இருக்கிறீங்க. ஈரானுக்கு வந்து பொருளாதார தடை கடந்த காலத்துல. ஓகே. அப்ப ஈரான்ல பொருளாதார தடை இருக்கக்குள்ள வந்து அவங்க UAE இருந்து கடல் மார்க்கமா தான் அந்த என்ன சொல் எலக்ட்ரானிக் சாமான் எல்லாம் ஆயிட்டு போவாங்க. ஃப்ரிட்ஜா இருக்கலாம், அது இதெல்லாம் அவங்களுக்கு அந்த கடல் தொடர்பு கொண்டு இருந்தது. அது சரி, அது நீங்க சொல்ற 100% உண்மை. இப்ப என்ன நடக்க போன்ற டில்சான், ஹர்முஸ் நீரினை வந்து சும்மா கிடந்தது, சிவனேண்டு இருந்தது, அதுல கொண்டு போய் காசு உழைக்க வச்சாங்க. இப்ப எனக்குண்டா விலங்குல சண்டை என்ன டிசைன் விலங்கு எந்த டிசைன்ல போய் முடியுங்கிறதும் தெரியாம இருக்கு. டில்சான் இதோட கனவேர் நேற்று கேட்டாங்க, என்ன நீங்க விஜய் தமிழ்நாடு எலெக்ஷன் சம்பந்தம் ஒன்றும் கதைக்கிறீங்க பேசுறோம் இல்ல. சரி, நேற்று இந்த வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. வேட்புமனு தாக்கல் செய்யறதுல நடிகரும் டிவிக்கு தலைவருமான விஜய், அதே போன்று திமுக தலைவர் ஸ்டாலின் போன்றவர்கள் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்ப நான் தவறுகளை நியாயப்படுத்த வரல டில்சான், வடிவ விளங்கிக் கொள்ளுங்க. தமிழக மக்கள் மத்தியில ஒரு ஆட்சி மாற்றம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப ரங்கராஜ் பாண்டே வந்து அவரும் சுயாதீனமான ஊடகவியலாளர், அவர் பக்கச்சார்பான சூழ்நிலை என்றெல்லாம் கூறப்படுது. ஆனா சில இடங்கள்ல எனக்கு அவர்கள் ஒரு பிடிப்பன்னு சொன்னா சில விடயங்களை ஓரளவுக்கு துல்லியமா கூறுவார். அவரோட கணிப்பின் படி, ஆனா இந்த கணிப்புல எனக்கு ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. அவரோட கணிப்பின் படி இப்ப இருக்கிறதுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது ADMK 38% வாக்குகளையும், DMK திமுக வந்து 33% வாக்குகளையும், விஜய் வந்து 22% போட்டிருக்கிறார். அதுல எனக்கு ஒரு முறை சீமானுக்கு 7% போடுறார். சீமாண்ட வாக்கு 7% கிடைக்க வாய்ப்பில்லை, அது 3% போகும். டிவிகே வாக்கு வந்து 22% இல்ல, அது 30 தொடக்கம் 32க்குள்ள நிக்கும். சரியா, 30 தொடக்கம் 32க்குள்ள இருக்கும். திமுக வாக்கு 29 தொடக்கம் 31க்குள்ள வரும். 29 தொடக்கம் 31க்குள்ள வரும். இப்ப போட்டி வந்து இதுல வந்து திமுகக்கும் விஜய் சொன்ன மாதிரி திமுகக்கும் டிவிகேக்கும் இல்ல, ADMKக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி விட போகுது. இப்ப ரேஸ் மாறிட்டு, அங்க சூழ்நிலை மாறிட்டு, என்னடா தேவையில்லாம விஜய திமுக சீண்டனாலன்னு விஜய் இப்ப திமுகக்கு 2 சான்ஸ் என்னன்னு சொன்னால், தொடர்ச்சி ஆட்சி அமைக்கிறதுல, மற்றது அந்த 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 கட்சிகள தலைவர்கள் இறக்கும் போது ஆட்சியில் இருக்கிறது. இது நான் ஒன்றையும் தவறா சொல்லல, பிள்ளையா புலஞ்சிறாங்க. எங்களுக்கு ஒரு கோபதாபம் இல்லை ஸ்டாலின் மீது. மற்றது அவருக்கு ஒரு வாகனமும் இல்லையா, சொத்து மதிப்புல அங்க நகை இல்லையாமன். உண்மையில இதெல்லாம் மனவருத்தமான செய்தி. இப்ப ரேஸ் 2 ஆப்ஷன் தான் டில்சான். ஒன்று ஹங் அசம்பிளி, தொங்கு சட்டசபை, அப்படி இல்லைன்னா விஜய் ஆட்சி அமைக்கிறது நோக்கி வரலாம்ன்றது விஜய் ஆதரவாளர்கள் எதிர்பார்ப்பு. ஆனால் 40% 46% பெண் வாக்காளர்கள் வாக்கு தான் தீர்மானிக்க போகுது. பெண் வாக்காளர்களை குறைக்கணும்ன்றதுல சில உபாயங்களை கையாண்டவங்க விஜய் மீது தனி மனித ஒழுக்கங்கள் எல்லாம். இப்ப தமிழக மக்கள் பொதுவா நான் பலரோடு கதைக்கக்குள்ள அவங்க சொன்னாங்க, 2 கட்சி களவெடுத்தது. விஜய் ஒருக்கா வந்துட்டு, அப்ப நான் கேட்டேன், இது அனுபவம் இல்லை, 5 வருஷம் இன்னும் செய்யட்டும், எல்லாருக்கும் கொடுத்தாச்சா அவரும் கொடுப்போம் என்ற மாதிரி அங்க இருக்குது நிலைமை. இது அவ்வளவு நல்ல சகுனம் இல்லை.
தமிழகத்துல மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. ஒரு தரம் பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்றால் விஜய் ஆதரவு இல்லாம ஒரு தரம் ஆட்சி அமைக்கலாம். 2 ஆப்ஷன். டில்சான், எரிபொருள் விலை தொடர்புல இப்ப ஏப்ரலுக்கு பிறகு மிக மிக ஒரு கடினமான முடிவுண்ட அனுர்குமார எடுத்தே ஆகணும். எடுக்காம ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப எல்லாரும் எனக்கு என்னென்றால் நேற்று பார்க்கக்குள்ளேயும் நாங்க அரகல நடக்கும் போதும் விமர்சனங்கள் முன்வைத்தாங்க. அதுக்கப்புறம் ரணில் விக்ரமசிங்க ஆட்சி அமைச்ச போதும் விமர்சனங்கள் முன்வைத்தாங்க. அதற்கு பின்னர் அனுரகுமார ஜனாதிபதி தேர்தல் கேட்கும்போது அனுரகுமார மீது விமர்சனங்கள் முன்வைத்தாங்க. இப்ப எதிர்கட்சி கூறுறாங்க மின்சார கட்டணத்தை அதிகரிக்க மாட்டேன்ன்றவர், எல்லாம் குறைப்பன்றவர் இப்ப கூட்டுறாங்க. எனக்கு நேற்று இவர் யாரு பேராசிரியர் கீதா பொன்முலன் சொன்ன மாதிரி எதிர்கட்சி என்றால் அவங்க நடைமுறை தெரிஞ்சாலும் அதான் கேள்வியா கேட்கும், வேற ஒரு ஆப்ஷனும் இல்லை. ஆனால் அனுரகுமார திசாநாயக்க இதுல கேப்டா இல்லாம விட்டாருன்னு சொன்னால் அது அவர் விடுற தவறாத்தான் இருக்க போதும். ஏனென்றால் இப்ப இருக்கிற சூழ்நிலையை முதல் மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க. மற்றது மக்கள் என்னடா இலங்கை ஒரு 3ஆம் மண்டல நாடு. இப்ப உங்கள்ட்ட சேவிங்ல காசு இருக்குன்றத 7 மண்டலம் எடுத்து விடுங்கன்னு இப்ப சஜித் சொல்றேன், காசை வெளியிடுங்கன்னு. அந்த காசை வச்சிருக்கீங்க குறைங்கன்னு சொல்றாங்க. ஒரு உங்களோட நிலப்பாடு எப்படி இருக்கு டீல்ஸ்? நாங்க ஒரு சூழ்நிலை என்ன மாதிரி உங்களோட இப்ப நீங்க ஒரு குடும்பஸ்தரா உங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கு? விலை உயர்வு நடந்திருக்கு, ரைட்டா? இப்ப சாப்பாடு கூட ஒரு சாப்பாடு பார்சல் விலை கூட இங்க உயர்ந்திருக்கு, ரைட்? பட் எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிட்டு போறாங்க. இனமும் ஆத்திரத்தோட மக்கள் இந்த வீதிக்கு இறங்குற சீனெல்லாம் இங்க இல்லை, அதெல்லாம் காணக்கூடியதாக இல்லை. நான் நினைக்கிறேன் செய்ய மாட்டாங்க மக்கள். ஏன்னா உலக நடப்பு தெரிஞ்சவங்க அந்த வேலையை கை வைக்க மாட்டாங்க, அந்த வேலைக்கு இறங்கவும் மாட்டாங்க. அவங்கவுங்க வேலைகளை நாளாந்தான் பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கனால அந்த வேலைகளோட அப்படி போய்க்கிட்டு. ஏன்னா தட்டுப்பாடு இல்லாம எல்லாம் கிடைக்குது. இப்ப 2022 என்ன பிரச்சனைனா ஒன்னும் கிடைக்கல, எல்லாம் காசை வச்சுக்கிட்டு அங்க நிக்கிறாங்க லைன்ல, ஒண்ணுமே இருக்கல. அதனால என்னடா எங்களுக்கு எங்கடா பெட்ரோல் எங்க, சாப்பாடு எங்க, கேஸ் எங்கன்னு எல்லாம் ரோட்ல இறங்கினாங்க. அது பெரிய கலவரத்துல போய் முடிச்சு. ஆனா இன்னைக்கு எல்லாம் என்ன விலை அதிகரிச்சிருந்தாலும் அழகாக கிடைக்குது. போலிங் இல்ல, ரைட்? கேஸ் எல்லாம் ரைட். இன்னைக்கு கூட லிட்ரோ நிறுவனம் ஒரு அறிவிப்பு எடுத்திருக்கு, உங்களை எல்லாத்துக்கும் சித்திரை புத்தாண்டு முன்னிட்டு எல்லாத்துக்கும் கேஸ் விநியோகம் அழகாக செய்யப்படும். அதற்கான எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கு. எந்த விதமான தங்கு தடையில்லாம எல்லாத்துக்கும் கேஸ் ரெண்டு நிற கேஸும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகிறது. ஸோ எந்த விதமான அடி வாங்காது, அடிப்படாது எங்கேயுமே. அதுக்கேற்ற மாதிரி தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. சரி அதுக்கேற்ற மாதிரி அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிரச்சனை இல்லை, சாமா இருக்கு. இந்த இப்ப நான் போனோம் பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு அழகா வீட்டுக்கு போகலாம். அப்ப நாளைக்கு 1ஆம் தேதி, இப்ப இன்னைக்கு 31, நாளைக்கு 1 எல்லாமே ஒற்றையில வரனால டவுட் நாளைக்கு என்ன நம்மளுக்கு கிடைக்கும். நாளைக்கு ஏப்ரல் கூல், அது ஏப்ரல் ஃபூல் வேற. அப்ப எல்லாத்துக்கும் நாளைக்கு வாகனங்களுக்கு பெட்ரோல் கிடைக்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் இப்ப இருக்கிற சூழ்நிலை அவ்வளவு நல்லா இல்ல. முறையா பொறுமையோட இருங்க. அது மட்டும் இல்லாத இன்னும் ஒரு தகவலையும் சொல்லிக் கொள்ளணும். இப்படித்தான் ரணில் விக்ரமசிங்க மைத்திரியும் சிரிச்சிட்டு இருக்கக்குள்ள ஆட்சிய இடையில கொடுத்தவங்க அனுரகுமார திசாநாயக்க இப்ப இருக்கிற சூழ்நிலையை பிழையாக்காதாங்க. பிழையாக்குனா அதுக்கு விலை கொடுக்க வேண்டி வரும். இதுலயும் கவனமா இருங்க. கவனமே நீங்க என்ன பொறுத்தவரை சொல்ல போனால் நீங்க கவனக்குறைவா இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். உங்களோட இருக்கிற அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கவலையினமா இருக்கிறாங்க. முழு பேரையும் உங்களோட மாவட்டத்துக்கு அனுப்புங்க, மக்களோடு உரையாட வைங்க. அதை நீ பார்த்து இதுல ஒரு அரசியல் குழப்பமும் இலங்கையில வரும் என்று சொன்னால் மக்கள் இன்னும் பெரிய நெருக்கடி எதிர்கொள்ள வேண்டி வரும். நிச்சயமா. ஆனா நீங்க தொல்லியல் தொடர்புல மிகவும் ஒரு வேதனையான வேலையை செய்து கொண்டிருக்கிறீங்க. மட்டக்களப்பு மாவட்டம் அதெல்லாம் நாளை கதைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அங்கெல்லாம் தொல்லியல் அடையாளப்படுத்தின இடத்துல கடும்போக்கோட சுனில் கந்துனத்தி நடந்து கொண்டிருக்கிறார். அப்படியான ஒரு என்ன சொல்ல சில விடயங்கள் நீங்க இந்த காலப்பகுதியில ஒரு மென்மையோட நடக்க வேண்டிய இடங்கள்ல கடினமாக நடந்து கொள்றீங்க. அவற்றிலையும் கவனம் செலுத்துங்க. அப்படி இல்லைன்றாலும் என்ன சொல்ற, மக்களோட வெறுப்புகளை சம்பாதிக்காங்க. ஒரு மக்களாட்சியை நிறுவுங்க, மக்களோட வெறுப்பை சம்பாதிக்காங்க. டேல்சான் அப்ப நல்லபடியா போயிட்டு உதயகம்மன் பிள்ளைகிட்ட போனதை நீங்க என்னோட இருந்திருக்கலாம் இந்த ப்ரோக்ராம். பாருங்க எத்தனை மணி பேபி டீல்சானோட கொஞ்சம் லேட் ஆயிட்டு ஓகே நீங்க இப்ப வர்ற ரப்பா வாரா. ஓகே பை டீல்சான். ஓகே பாய். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயணத்தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ்.